நீங்கள் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஒருவரை மீதமுள்ள மாதங்கள் ஆண்டுகளுக்கு அவரை சட்டமன்ற உறுப்பினர் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியிலிருந்து நீக்க முடியுமே தவிர அவர் மீண்டும் தேர்தலில் நிற்கிறாரா, நிற்க முடியுமா, நிற்க முடியாதா என்பதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் பேரவைத் தலைவருக்கோ அல்லது நாடாளுமன்ற அவைத்தலைவருக்கோ இருக்கிறதா என்றால் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சேர்ந்திருக்கிறார்கள் உச்சநீதிமன்றம். எனவே 2 பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 4 பேர் எடுத்துப்போம். இந்த 4 பேரை சட்டத்தின் அடிப்படையில் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் உங்களை நான் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்குகிறேன் அப்படின்னு முடிவுக்கு வராருன்னு வச்சுப்போம். இப்போ எதுனா எது ஃபர்ஸ்ட் நடந்தது? இந்த 4 பேரை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று மனு கொடுக்கப்படுகிறது. அந்த மனு தான் முதல்ல வருது. இரண்டாவதாக அவர்கள் தங்களுடைய பதவியிலிருந்து விலகுகிறார்கள். அது 2வது. பதவி விலகல் அப்படிங்கிறத முதல்ல ஏற்றுக்கொள்வாரா? வெவ்வேறு காலகட்டத்தில் வந்தாலும் எதை முதலில் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஸ்பீக்கர் அதற்குரிய ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ அதை அவர் முதலில் ஏற்றுக்கொள்வாரா, அல்லது பதவி விலகுதல் அவர்களை பதவியிலிருந்து இறக்க வேண்டும், பதவி விலகலுக்கு முன்னாடியே பதவி நீக்கலா பதவி விலகலா, இதுதான் இப்போ கேள்வி. ஆனால் பதவி நீக்கலோ பதவி விலகலோ அவர்கள் மீண்டும் தேர்தலில் நிற்கலாம். இடைத்தேர்தல் என்ற ஒன்று வந்தால் அவர்கள் அந்த இடைத்தேர்தலில் நிற்கலாம்.